ஹலோ ஆல், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்க வந்து நைட்டில் சரியாக தூங்க மாட்டாங்க, இடையில எழுந்திரிச்சுப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட் ஃபுட் ரெசிபீஸ் தான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஷேர் பண்ண 3 ரெசிபியுமே டாப் பெஸ்ட் ரெசிபீஸ். கண்டிப்பாக உங்களுக்கு வீக்கில் வந்து ஒரு வாரத்தில் மாற்றி மாற்றி நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு சப்பாத்தி, அப்புறம் கேர்டு. ஸோ கேர்டோட சப்பாத்தி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு முக்கியமாக இதில் மெயின் ரோலே கேர்டு தான். ப்ளைனாக கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், இல்லை குழந்தைங்க ப்ளைனாக சாப்பிட மாட்டாங்கன்னா அந்த கேர்டில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக சுகர் லைட்டாக கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு, சீரகத்தூள் லைட்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு அதில் டிப் பண்ணி ஊட்டி விடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், யம்மியாக இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். நல்லா மில்க்கு ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஓட்ஸ் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் ஆட் பண்ணாதவங்க, சேராது அப்படிங்கிறவங்க வாட்ரு தண்ணி மட்டும் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் பனானா இதில் நல்லா குழந்தைங்க தூங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பர் டேயில் ஒரு பனானாவாச்சும் கொடுங்க. ஒரு டேயில் கண்டிப்பாக ஒரு பனானா இருக்கணும் குழந்தைங்களுக்கு. அது ரொம்ப ரொம்ப ஹெல்த் வைஸாகவும் நல்லது, அவங்க நல்லா தூங்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா மசிச்சு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஊட்டி விட்டுடலாம். இதில் சர்க்கரை எதுவுமே நீங்கள் போட தேவையில்லை, ஏன்னா பனானாலேயே ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அதுவே ஆட் ஆன் ஆகிக்கும். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே கண்டிப்பாக தூங்க விடாதீங்க. 6 மணிக்கு மேலே ஃபுல்லாக எங்கேஜாக வச்சுங்க. விளையாடிக்கிட்டே இருங்க, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் விளையாடுங்க, இல்லை வெளியே எங்கேயாச்சும் போய் ஓடி ஆடி விளையாடிக்கிட்டே இருங்க. ஸோ நல்லா எங்கேஜாக வச்சுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து அதே டயர்டாகி நல்லா ஃபுட் நம்ம கொடுக்கும்போது நல்லா தூங்குவாங்க ரிலாக்ஸாக. குழந்தைங்க தூங்குறதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ஃபர்டபுளாக வார்மாக ஒரு பெட்ஷீட் எல்லாம் வச்சு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க நல்லா தூங்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்தது ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ரெசிபி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேன் கேக் மாதிரி பண்ண போகிறேன். கோதுமை மாவு 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, அதை வந்து மசிச்சுக்கணும். நல்லா மசிச்சுட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பால், கொஞ்சமாக மில்க் மெய்டு, அவ்வளோதான். ஸ்வீட்னஸ்க்காக தான் லைட்டாக மில்க் மெய்டு ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து மில்க் மெய்டு வேணாம் அப்படின்னா நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாப்பாவுக்கு இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா பிடிக்கும். ஸோ அவள் நல்லா சாப்பிடுவாள். ஸோ நான் எப்போவுமே இப்படி தான் யோசிப்பேன், அவளுக்கு எது பிடிக்கும்னு நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு அது எல்லாத்துலேயும் எதில் எல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பேன். ஸோ அவள் நல்லா சாப்பிட்டுக்குவாள். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரே ஃபுட்டாக கொடுக்காம அதுலேயே வெரைட்டியாக வித்தியாசமாக பண்ணி கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. எப்பவும் போல் பேனில் ஆயில் ஊற்றிட்டு அது நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்சுருக்கோம்ல அந்த பேட்டரை எடுத்து பேன் கேக் மாதிரி ரவுண்டாக ஊற்றி நம்ம தோசை சுடுற மாதிரி சுட்டு கொடுத்துறது தான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை அப்படியே பிச்சு குழந்தைங்க கையில் கூட கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சக்கரவள்ளி கிழங்குல அவங்க குழந்தைங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. வெயிட் கெயினுக்கு ஹெல்ப் பண்ணும், அது போக நல்லா தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் சொன்ன மாதிரியே 6 o'clock மேலே நல்லா ஃபுல் ஆக்டிவிட்டியாக வச்சுக்கோங்க, எங்கேஜிங்காக வச்சுக்கோங்க. நல்ல ஃபுட் கொடுத்து நல்லா ரிலாக்ஸாக தூங்க வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக தூங்கிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நான் இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கிவ்அவே வந்து கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ண போகிறேன், அதனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நிறையா கிஃப்ட்ஸ் வந்து வின் பண்ணலாம். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ பேன் கேக்காக இருக்கட்டும், அந்த ஓட்ஸ் மில்க் செஞ்சோம்ல, அது ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டுன்னு நல்லா சாப்பிடுவான். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு வாட்ச் பண்ணி கொடுக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ இதே மாதிரி தான் கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் அவிச்சு அப்படியே சாப்பிட்றதுனால கொடுக்கலாம், இல்லை மசாலா சாட் மாதிரி பண்ணி கொடுக்கலாம், இல்லை சிப்ஸ் மாதிரி போட்டு கொடுக்கலாம், அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று நம்ம பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். பாய்.